ஹலோ எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ். டிஎன்பிஎஸ்சியில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஜென்ரல் இங்கிலீஷும் ஒன்று. ஓகே, ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு கண்டிப்பாக 100 மார்க்ஸ் வரும். அதே மாதிரி 100 ஆஃப் கொஷின்ஸும் இருக்கும். ஓகே, ஸோ மொத்தமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த ஜென்ரல் இங்கிலீஷுங்கிறது ஒரு மேஜரான சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ அதில் நம்மளுக்கு மொத்தமாக எத்தனை யூனிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் இங்கிலீஷில் நம்மளுக்கு மொத்தமாக 7 யூனிட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ 7 யூனிட்ஸுமே நம்மளுக்கு வந்துட்டு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட் யூனிட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கனால அதில் கண்டிப்பாக நம்மளுக்கு கிராமர்ஸ் தான் ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தேர்ட் யூனிட் மீன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கும். லைக் லெட்டர் ரைட்டிங், தென் டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இதுவே வந்துட்டு யூனிட் 2ல் பார்த்தீங்கன்னா வெக்காபுலரி லைக் சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், ஹோமோனியம்ஸ், தென் ஹோமோஃபோன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி 4, 5ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கும். தென் ரீடிங் கம்பேரிஷன் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல் இருக்கிற கிராமர் தான் பார்க்க போகிறோம். கிராமரில் ஃபஸ்ட்டு பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஓகே, ஸோ இப்போ கிராமர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஸ்டார்டிங்கே கண்டிப்பாக நம்மளுக்கு எதுலேருந்து ஆரம்பிக்கும்? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேருந்து தான். ஓகே, ஸோ இந்த கிராமர்லேருந்து நம்மளுக்கு கண்டிப்பாக எவ்வளோ மார்க்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 25 கொஷின்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ இந்த யூனிட் 1லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 25 கொஷின்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ அப்படின்னா 25 மார்க்ஸ் கிட்ட நம்மளுக்கு வந்துடும். ஓகே, ஸோ அப்போ இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு யூனிட். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஓகே, ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட டெஃபினேஷன் பாருங்கள். The Oxford Learner's Dictionary defines part of speech as one of the classes into which words are divided according to the grammar such as noun, verb, adjective, etc. ஓகே, ஸோ இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரியே ஒரு டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவுனு, வேர்பு, அட்ஜெக்டிவ் இது எல்லாமே வந்துட்டு கிராமரில் வருது அப்படின்னா அது ஒன் ஆஃப் த கிளாஸஸ் ஆஃப் கிராமர் அப்படின்னா அது நவுன், வேர்ப், அட்ஜெக்டிவ் எக்ஸெட்ரா அப்படின்றாங்க. ஓகே, ஸோ சிம்பிளாக நம்ம சொல்லணுன்னா நவுன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பேர் பெயர்ச்சொல்னு நம்மளுக்கு தெரியும். தென் வேர்ப் அப்படின்னா வினைச்சொல். தென் பெயரடை போன்றவற்றின் இலக்கணப்படி வார்த்தைகள் பிரிக்கப்படும் வகுப்புகளில் ஒன்று என வரையறுக்கிறது அப்படின்னு ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரியே சொல்லுது. ஓகே, ஸோ இப்போ சென்டென்ஸ்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நம்மளுக்கு கண்டிப்பாக நவுன் இருக்கும், வேர்ப் இருக்கும், அட்ஜெக்டிவ் இதெல்லாமே இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஷீ இஸ் அ கேர்ள். ஓகே, ஸோ ஷீங்கிறது அங்கே என்ன, கேர்ளுங்கிறது அங்கே என்ன? ஓகேவா. ஸோ நம்மளுக்கு இன்னும் நீங்கள் இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தானே. ஸோ இந்த ஷீ இஸ் அ கேர்ள் அப்படின்றது ஒரு சென்டென்ஸ். அதில் நம்மளுக்கு நவுனும் இருக்குது. ஓகேவா, கேர்ளுங்கிறது ஒரு நவுனு இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் சொல்கிறாங்க. தென் ப்ரனவுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்களா அங்கே ஷீ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஷீ அப்படின்றது நம்மளுக்கு ப்ரனவுனு, இஸ்ஸுங்கிறது அங்கே ப்ரிப்போசிஷன்னாக வந்துடும். தென் வந்துட்டு கேர்ளுங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக என்னவா வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நவுனாக வந்துடும். ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸாகவே பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கிராமர் தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே இதை பற்றி தான் நம்ம படிச்சுட்ருப்போம். 6thலேருந்தும் சரி 12th வரைக்கும் சரி நம்ம இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை ரொம்ப அதிகமாகவே படிச்சுட்டு தான் இருக்கோம். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக அதுலேருந்து கொஷின்ஸ்லாம் அட்டன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வித் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஸோ மொத்தமாக நம்மளுக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் ஸ்பீச் இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா, ஸோ அது என்னென்ன 8 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் நவுன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நவுனு, ப்ரனவுனு, வேர்பு, அட்வர்ப்ஸு, அட்ஜெக்டிவ்ஸ், ப்ரிப்போசிஷன்ஸ், கன்ஜக்ஷன்ஸ் அண்ட் இன்டர்ஜெக்ஷன்ஸ். ஓகே, இது சின்ன வயசுலேருந்தே நம்ம படிச்சுட்டு வருது. இது ஜஸ்ட் ஒரு ரீகால் மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நவுன், ப்ரனவுன், வேர்ப், அட்வர்ப், அட்ஜெக்டிவ்ஸ், ப்ரிப்போசிஷன்ஸ், கன்ஜக்ஷன்ஸ் அண்ட் இன்டர்ஜெக்ஷன்ஸ். ஓகே, ஸோ இது 8மே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்குள்ளே வருது தான்.
ஓகே, ஸோ இது ஒன்றுக்குமே எக்ஸாம்பிளோட டெஃபினிஷன்ஸோட நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் ஒரு ரீகாலாக எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் டெஃபினிஷன்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவுன். ஓகே, இது தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நவுன்னா என்னென்ன வரும்? Nouns are the words that are used to name people, place, animals, ideas and things. Nouns can be classified into 2 main categories. Okay, first of all இதை பார்த்துருங்க. Nouns அப்படின்றது நம்மளுக்கு எதெல்லாம் குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேஸு, ஓகே, தென் நேம், பீப்புள், அனிமல், பேர்ட்ஸு, ஆப்ஜெக்ட்ஸு, திங்ஸு, இது எல்லாத்தையும் குறிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவுன்னு சொல்லுவோம். இதை நவுனை 2ஆக பிரிக்கிறாங்க. ஓகேவா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் நவுன், ப்ராப்பர் நவுன்னு 2ஆக பிரிக்கிறாங்க. ஓகே, ஸோ காமன் நவுன் அப்படின்னா காமனாக ஒரு பொருளை சொல்கிறது, ஒரு நேமை சொல்கிறது, ஒரு ஆப்ஜெக்டை சொல்கிறது. லைக் பால், கார், ஸ்டிக். ஓகே, ஸோ காமன்னா பால், காமனாக ஒரு பால் இருக்குது, அது ரெட் கலரான பாலா இல்லை ரவுண்ட் பாலா அப்படின்னு சொல்லலை. ஸோ காமனாக பாலுன்னு சொல்கிறாங்க, மேனுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஓகே, ஸோ இப்போ ப்ராப்பர் நவுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் சார்லஸ் மீன்ஸ் ஒரு நேமை குறிக்குது. ஓகேவா, இப்போ பாய்ஸ் அப்படின்னா காமனாக எல்லாத்தையும் குறிக்கிறது, பாய் அப்படின்னா ஒருத்தவங்கள குறிக்கிறது, அது யாருன்னு குறிக்கலை இல்லையா, ஸ்பெசிஃபிக்காக நம்மளுக்கு குறிக்கலை, ப்ராப்பராக தெரியலை அது யாருன்னு. இப்போ அது நேமோட நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு வைங்களேன், அது ப்ராப்பர் நவுனாக ஆகிடும். ஓகே, ஸோ த ஒயிட் ஹவுஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுவுமே ப்ராப்பர் நவுன். எப்படின்னா காமன் நவுன்னு எடுத்துக்கிட்டிங்கனால அதில் கண்டிப்பாக ஹவுஸுன்னு மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ராப்பரான நவுன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வெள்ளை மாளிகை அந்த மாதிரி. ஓகேவா, அது குறிப்பிட்டதை சொல்கிறாங்க இல்லையா, அதுதான். அதே மாதிரி சன், த சன். ஓகேவா, ஸோ ப்ராப்பராக சொல்லணும் அப்படின்னா அதை த சன்னுன்னு தான் சொல்லுவாங்க, வெறும் சன்னுன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி எக்ஸெட்ரா இருக்கும். ஸோ இதுதான் காமன் நவுனுக்கும் ப்ராப்பர் நவுனுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ். ஓகே, உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நவுனோட சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் பாருங்க. ஷீ பாட் அ பேர் ஆஃப் ஷூஸ். ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸில் நம்மளுக்கு எது நவுனுன்னு பார்க்கணும். ஓகேவா, ஸோ பேர் ஆஃப் ஷூஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஷூஸ் மட்டும் நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ இதில் பேர் ஆஃப் ஷூஸ்ன்னு வருதுன்னா அது ப்ராப்பர் நவுனில் வந்துடுது இல்லையா. ஸோ ஒரு பேர் இருக்குது, ஒரு பேர் ஆஃப் ஷூஸ் தான், வெறும் ஷூஸ்ன்னு நாங்கள் கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் எடுத்துக்கலாம். பட் இது வந்து ப்ராப்பர் நவுன். பட் இங்கே காமனாக நவுனுன்னு தான் கேட்குறாங்க இல்லையா. இப்போ பேர் ஆஃப் ஷூஸ். ஓகேவா, அது அங்கே திங்ஸ், ஒரு பொருள், அப்போ பொருளை குறிக்குது அப்படின்னா அது நவுன். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் ஐ ஹாவ் அ பெட். ஓகேவா, ஸோ இங்கே பெட்டுங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அனிமலை குறிக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு திஸ் யுவர் புக் அப்படின்றாங்க. அங்கே புக்குன்றது ஒரு பொருள், ஆப்ஜெக்டை குறிக்குது இல்லையா. ஸோ இது நவுனில் வரும். நெக்ஸ்ட் மெனி பீப்புள் ஹாவ் அ ஃபியர் ஆஃப் டார்க்னஸ். ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா இன்னும் நவுன்ஸை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸாக படிக்க போனால் உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, ஆல்ரெடி இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன், ஐடியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. ஸோ ஃபியர், டார்க்னஸ்ஸுங்கிறது ஒரு மேனுக்கு வரக்கூடிய ஒரு எமோஷ்னல்னு சொல்ல முடியாது. ஃபியர்னால் பயம், டார்க்னஸ்னால் இருட்டு. ஓகே, ஸோ இது ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸில் வரும். ஓகேவா, அப்போ இதுவுமே நவுன்ஸ் தான். ஸோ நவுனை பற்றி நீங்கள் ப்ரீஃபாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ ஹீ இஸ் மை பிரதர் அப்படின்றாங்க. ஓகேவா, ஸோ ஹீ இஸ் மை பிரதர் அப்படின்னு நீங்கள் எடுக்கும்போது பிரதருங்கிறது அங்கே ஒரு பர்சனை குறிக்கும். ஓகே, ஸோ அப்போ தான் நவுன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், திஸ் இஸ் மை ஸ்கூல். ஸ்கூலுங்கிறது ஒரு பிளேஸ் இல்லையா. அப்போ பிளேஸுங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவுனை தான் குறிக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ இதுதான் வந்துட்டு நவுன். ஓகே, உங்களுக்கு நவுன்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது செகண்ட் என்னென்னா ப்ரனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நவுனுக்கும் ப்ரனவுனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். Okay, so pronouns are words that are used to substitute a noun in a sentence. There are different types of pronouns. Some of them are reflexive pronouns, possessive pronouns, relative pronouns and indefinitive pronouns. Okay, இப்போ ப்ரனவுன் நவுனுக்கு உள்ள டிஃப்ரெண்ட்டை சொல்கிறேன். என்னென்னா நவுனில் இப்போ ஒரு நேம் இருக்குது இல்லையா. நேம் மீன்ஸ் ஷீ இஸ் மாலா, ஷீ இஸ் மீரா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா.
நாட் லைக் தட் அப்படி சொல்ல முடியாது. ஓகே, லைக் இப்படியே நம்ம வச்சுக்கோ, ஷீ இஸ் மீரா அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஷீங்கிறது ஒரு பொண்ணை குறிக்குது இல்லையா, மீராவை குறிக்குது. ஓகேவா, மீரான்றது அங்கே நவுனு. ஸோ நவுனை குறிக்கிற ஏதாச்சும் ஒரு வேர்டை தான் நம்ம ப்ரனவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அங்கே தான் அது சொல்கிறாங்க, யூஸ்டு டு சப்ஸ்டியூட் அ நவுன் இன்டு எ சென்டென்ஸ் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ ஒரு நவுனை குறிக்கிறதுக்கான பொருள் வேர்ட் அதுதான் ப்ரனவுன். லைக் ஐ ஆம் அ கேர்ள், ஐ ஆம் அ பாய், ஐ ஆம் அ டீச்சர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இங்கே ஐ ஆம்ங்கிறது நான் ஒரு டீச்சர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனால், டீச்சருங்கிறது அங்கே என்ன, நவுன் தானே. ஓகே, ஸோ அதே மாதிரி ஐஎம்எம் அப்படிங்கிறது என்ன குறிக்குது. ஓகேவா, ஸோ என்ன குறிக்கிறதுனால தான் என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளுக்கு லைக் ப்ரனவுனாக குறிக்குது. ஓகே, ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரனவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இதுக்கு நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டராக புரியும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஸோ ஐ ரீச்டு ஹோம் அட் 6 in the evening. ஓகே, ஸோ இங்கே ஐங்கிறது ஒரு என்ன குறிக்குது. ஓகே, ஸோ என்ன குறிக்குது அப்படின்றனால அங்கே ஐ இருக்குது இல்லையா. ஸோ ஒரு பர்சனை குறிக்குது, அது நவுன் தானே. அப்போ ஐங்கிறது சப்ஸ்டியூட், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ இங்கே ஐ, இப்போ இதே இடத்துல ஐ இடத்துல பூஜா ரீச்டு ஹோம் அட் அப்படின்னு போட்டாலும் ஒரே சென்டென்ஸ் தான், ஐன்னு போட்டாலும் ஒரே இது தான் வரும். ஓகே, ஸோ பூஜாங்கிறது அந்த பொண்ணை குறிக்குது. ஓகேவா, ஸோ அதுதான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், ஐங்கிறது ஒரு நபரை குறிக்குது. ஓகேவா, ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு பர்சன் சிங்குலர் ப்ரனவுன். ஓகே, ஸோ ஒருத்தரை குறிக்குது, ஸோ அது வந்து சிங்குலர் ப்ரனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். டிட் சம் see a red bag on the counter அப்படின்றாங்க. டிட் சம் ஒன்னுங்கிறது லைக் இதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெஃபினிட்டிவ் ப்ரனவுன் அப்படின்வாங்க. ஓகே, ஸோ இதில் நிறைய டைப்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரனவுன்ஸ். ஓகே, ஸோ ப்ரனவுன், நவுன் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் டைப்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இம்பார்ட்டன்ட் அதை பற்றி நம்ம பெருசாக படிக்கணும்னு இல்லை. ஓகே, ஸோ நம்ம பேசிக்காக தெரிஞ்சதையே நம்ம படிச்சுப்போம். ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம நிறைய கிராமர்ஸில் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ நம்ம ஸ்கூல் டேஸில் படிச்சிருப்போம். ஸோ ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம் டு த எக்ஸாம்பிள்ஸ். பார்த்திங்கன்னா டிட் சம்ஒன்னுங்கிறது ஒரு நபரை குறிக்குது இல்லையா. அப்போ அந்த நபரை குறிக்குதுன்னா அது ப்ரனவுன். இதை வந்துட்டு இன்ஃபினினைட் ப்ரனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இஸ் திஸ் த பாய் ஹூ ஓன் த ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றாங்க. ஓகேவா, ஸோ இந்த பையன்தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினானா அப்படின்ற மாதிரி. ஓகேவா, ஸோ இந்த ஹூங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரனவுன். ஓகே, ஸோ தட் இஸ் மை மாம். ஓகே, ஸோ தட் இஸ் மை மாம். ஓகே, ஸோ மாம்ங்கிறது இங்கே நவுனு, மைங்கிறது என்னுடைய அம்மா இல்லையா. ஸோ இந்த மைங்கிறது ஒரு நவுனை குறிக்குது இல்லையா. அப்போ இங்கே மையின் தான், மையின்றது தான் இங்கே ப்ரனவுன். ஓகேவா, இது வந்து பொசசிவ் ப்ரனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் ப்ரொனவுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஹர்ட் மை செல்ஃப் எஸ்டர்டே வென் வி வர் பிளேயிங் கிரிக்கெட். நான் நேற்று கிரிக்கெட் விளாடும்போது எனக்கு அடிபட்டுருச்சு, நானே விழுந்துட்டேன், தடுத்து விழுந்துருச்சு, இந்த மாதிரி சொல்லிடலாம். லைக் ஐ ஹர்ட் மை செல்ஃப், நான் என்னையே. இங்கே ஐங்கிறது என்ன குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு லைக் ஒரு டவுட் வரும். ஸோ இங்கே ஐன்னு இருக்குது, மை செல்ஃப்னு இருக்குது, இதில் எது ப்ரனவுன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ ஐங்கிறது நம்ம நவுனாக எடுத்துக்கணும். மை செல்ஃப், இங்கே ஐங்கிறது நம்ம இப்படியும் போட்டு பாருங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரவி ஹர்ட் ஹிம்செல்ஃப். ஓகே, ஸோ அவனை குறிக்குது. இந்த ஐங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனை குறிக்குது. ஓகேவா, அப்போ அந்த நவுன் எதை குறிக்குதோ அதை தான் நம்ம ப்ரனவுன்னு எடுத்துப்போம். அப்போ இங்கே ப்ரனவுன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை செல்ஃப் தான் ப்ரனவுன். ஓகே, ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ப்ரனவுன்ஸும் நவுன்ஸுக்கும் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, ஸோ ப்ரனவுனை தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதிபெயர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்டு டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ப். ஸோ வேர்புனாலே நம்மளுக்கு என்ன, ஆக்ஷன் வேர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம் இல்லையா. ஸோ வேர்ப் அப்படின்னாலே ஆக்ஷன் வேர்டை தான் அது
என்ன பண்ணும்? குறிக்கும். லைக் இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அந்த சென்டென்ஸில் ஏதாச்சும் ஒரு நவுன் இருக்குன்னு வைங்க, அந்த நவுன் வந்துட்டு என்ன ஆக்ஷனை குறிக்குதோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்புன்னு சொல்லுவோம். லைக் வேர்ப்ஸ் ஆர் வேர்ட் தட் டினோட் an action that is being performed by the noun or the subject in a sentence. ஒரு சென்டென்ஸில் நவுனோ இல்லை ஒரு சப்ஜெக்டோ அது ஆக்ஷனை குறிச்சிச்சு அப்படின்னா அது வேர்ப் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். லைக் ரீட், படிக்கிறது. ஓகேவா? ரீடுங்கிறது படிக்கிறது, சிட்டுங்கிறது உட்கார்றது, அது ஒரு செயல், அது ஒரு ஆக்ஷன். ரன்னுங்கிறது ஓடுறது, பிக்குங்கிறது எடுக்கிறது. லைக் கம், பிச், கார்னிஷ். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு ஆக்ஷன் வேர்டு. ஓகே, ஸோ நவுன் இஸ் அ ஆக்ஷன் வேர்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஷீ பிளேஸ் கிரிக்கெட் எவ்ரி டே. ஓகே, ஸோ இவ டெய்லி என்ன பண்ணுறா? கிரிக்கெட் விளாடுறா. ஸோ இங்கே ஷீங்கிறது நவுனை குறிக்குதா? ஓகே, ஸோ பிளேஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அவள் விளாடுறா. ஓகேவா? இந்த நவுனை குறிச்சோ இல்லை அந்த சப்ஜெக்டை குறிச்சோ நம்மளுக்கு ஒரு ஆக்ஷன் வேர்டு வந்துச்சுன்னா அதுதான் வேர்ப். அப்போ இந்த சென்டென்ஸில் நம்மளுக்கு பிளேஸுங்கிறது தான் வேர்பாக இருக்குது. ஓகே, ஸோ இதில் பாருங்கள், தர்ஷனா அண்ட் அருள் ஆர் கோயிங் டு த மூவிஸ். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கோயிங், அவங்க போகிறாங்க, அது ஒரு செயல், அது ஒரு ஆக்ஷன். ஓகே, தென் மை ஃப்ரெண்ட்ஸ் விசிட்டட் மீ லாஸ்ட் வீக் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்த்துட்டு போனாங்க. அப்போ பார்த்துட்டு போனாங்க அப்படின்றதுக்கு ஒரு செயல் தானே. ஓகே, ஸோ இங்கே விசிட்டட் அப்படின்றது வேர்ப். ஓகே, ஸோ டிட் யூ ஹாவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட்? ஓகேவா? ஸோ இங்கே டிட் சாப்பிட்டியா அப்படின்றது தான். ஓகேவா? ஹாவ் அப்படின்றது எடுத்துக்கிறது. ஸோ டிட் ஹாவும் இந்த இதில் வேர்ப், இது ரெண்டுமே செயல். ஸோ சாப்பிட்றதும் அதை ஹாவ் இட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ எடுத்துக்கோ அப்படின்றது ஒரு செயல். டிட் யூ ஹாவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட்? நீ உன்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டியா? ஓகே, லைக் திஸ். ஸோ டிட் ஹாவும் இதில் வேர்பாக இருக்குது. ஓகே, ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் இதில் பார்த்தீங்கன்னா மை நேம் இஸ் மீனாட்சி கிஷோர் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதில் நம்ம எந்த வேர்பும் எடுத்துக்க முடியாது, பட் இஸ்ஸுங்கிறத எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு வேர்ப் ஆக்ஷன் தான். ஸோ இதை நீங்கள் எப்போயாச்சும் தான் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஓகே, ஸோ இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பற்றி நீங்கள் ஃபுல்லாக படிக்கும் போது நம்மளுக்கு அந்த இஸ், வாஸ் இதை பற்றி எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ 4th ஒன் பாருங்கள். ஸோ வேர்ப் அப்படின்றது நம்மளை வினைச்சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ 4th பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம 3rd ஒன் வேர்ப் பார்த்தோம். இப்போ அட்வர்ப் பார்க்க போகிறோம். அட்வர்ப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா adverbs are words that are used to provide more information about verbs. ஓகே, ஸோ இப்போ வேர்பை பற்றின மோர் இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணுறது தான் adverb அப்படின்றாங்க. adjectives and other adverb used in the sentence அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ adverbல பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்மளுக்கு 5 டைப்ஸ் இருக்குது. இது ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ adverbs of manner, adverbs of degree, adverbs of frequency, adverbs of time and adverbs of place. Okay, so some examples பாருங்க adverbsக்கு. today இன்னைக்கு, ஓகேவா? quickly சீக்கிரமா, randomly, yearly, 10 AM etc. ஓகே, ஸோ இதெல்லாமே தான் நம்மளுக்கு எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா adverbல வரும். ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ஒரு வேர்பை வந்துட்டு மோர் இன்ஃபர்மேஷன். ஸோ லைக் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் டுடே ஷீ இஸ் லீவ், அவள் லீவ் போட்டுட்டா. டுடேனா இன்னைக்கு. ஓகே, லீவுங்கிறது அங்கே வேர்பாக ஆகிடும். ஓகே, லைக் திஸ். ஓகே, நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஸோ டிட் யூ கம் ஹியர் டு பை அன் அம்ப்ரெல்லா? இங்கே நீ அம்ப்ரெல்லா வாங்க வந்தியா? ஓகேவா? ஸோ இதில் எது அட்வர்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியர், இங்கே. ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா பார்க்கும்போது தெரியும். இங்கே, இன்னைக்கு, நேத்தைக்கு,
லைக் எவ்ரிடே, தினமும், குயிக்லி இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்தாலே அது அட்வர்பில் சேர்ந்துடும். ஓகே, ஸோ ரெண்டாவது எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஐ டிட் நாட் கோ டு ஸ்கூல் எஸ்டர்டே. நான் எஸ்டர்டே ஸ்கூல் போகல, ஏன்னா எனக்கு சிக். ஓகே, எஸ்டர்டேங்கிறது இங்கே அட்வர்பாக வந்துடும். ஸோ சாவியோ ரீட்ஸ் த நியூஸ் பேப்பர் எவ்ரிடே. ஓகேவா, ஸோ இங்கே ரீட்ஸுங்கிறது என்ன, வேர்பு. ஓகேவா, நியூஸ் பேப்பருங்கிறது நம்மளுக்கு என்னவா வந்துடும், அது ஒரு திங்ஸ். சாவியோங்கிறது ஒரு நேம், நவுனில் வந்துடும், வேர்பு வந்துடும். தென் எவ்ரிடேங்கிறது அட்வர்ப். ஓகே, ஸோ கேன் யூ ப்ளீஸ் கம் குயிக்லி. ஸோ கம்முங்கிறது வா. ஓகே, ஸோ குயிக்லிங்கிறது வாட், சீக்கிரமாக வா. வான்றது ஒரு ஆக்ஷனும் கூட சொல்லலாம். ஓகே, ஸோ இதுதான். லைக் டோனி வாஸ் ஸோ ஸ்லீப்பி தட் ஹீ குட் ஹார்ட்லி கீப் ஹிஸ் ஐஸ் ஓப்பன் டியூரிங் த மீட்டிங் அப்போ லைக் டோனி வாஸ் ஸோ ஸ்லீப்பி. டோனி வந்துட்டு ரொம்ப ஒரு தூக்க கலக்கத்தில் இருக்காங்க. தட் ஹீ குட் ஹார்ட்லி கீப் இஸ் ஐஸ். ஸோ மீட்டிங் நடக்கும் போது அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹார்டாக அவங்க ரொம்ப கஷ்டமாக அவங்க கண்ணை திறந்து வச்சிட்ருக்காங்க அப்படின்றதான். ஸோ இங்கே ஹார்ட்லி அப்படின்றதான் அட்வர்பை குறிக்கும். ஸோ அட்வர்புக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினையுரி சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, ஸோ இதுவரையும் நம்மளுக்கு பார்த்தது எல்லாம் புரிஞ்சிருக்கும். ஓகே, ஜஸ்ட் நம்ம ஒரு ரீகால் தான் பண்ணிகிட்ருக்கோம். நவுன், ப்ரொனவுன், வேர்ப், அட்வர்ப் 4 பார்த்துருக்கோம். ஓகே, உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அட்ஜெக்டிவ்ஸ். ஓகே, ஸோ அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அட்ஜெக்டிவ்ஸ் ஆர் வேர்ட்ஸ் தட் ஆர் யூஸ்டு டு டிஸ்கிரைப் ஆர் ப்ரொவைட் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் த நவுன் ஆர் த சப்ஜெக்ட் இன் அ சென்டென்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஒரு நவுனையோ இல்லை அந்த சென்டென்ஸில் இருக்கிற நவுனையோ இல்லை அந்த சென்டென்ஸில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸையோ அதிகமான இன்ஃபர்மேஷனை டிஸ்கிரைப் பண்ணுற வேர்டு தான் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றாங்க. ஓகேவா, ஸோ சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, குட், அக்லி, குயிக், பியூட்டிஃபுல், தென் லேட், எக்ஸெட்ரா. ஸோ பேட், இதெல்லாமே வந்துடும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். அதாவது ஷீ இஸ் அ கேர்ள் அப்படின்றது ஒரு சென்டென்ஸ். அதில் இந்த அட்ஜெக்டிவ்ஸை சேர்த்துக்கிட்டா ஷீ இஸ் அ குட் கேர்ள். ஓகே, ஸோ ஷீ இஸ் அ குட்டுங்கிறது அங்கே என்ன, ஒரு சென்டென்ஸில் ஒரு பொண்ணை குறிக்குது, குட்டுன்னு குறிக்குது, அப்போ அங்கே அட்ஜெக்டிவ். ஓகேவா, தென் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். த பிளேஸ் வி விசிட்டட் எஸ்டர்டே வேர் செரணி. ஓகே, ஸோ தட் மீன்ஸ் எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பிளேஸ் வி விசிட்டட் எஸ்டர்டே வாஸ் செரணி. செரணி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அமைதியானது. ஓகே, ஸோ குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அமைதியானது. இப்போ குயிக்கு, பியூட்டிஃபுல், லேட், அதே மாதிரி ஃபாஸ்ட், அதே மாதிரி லவுடு, இதெல்லாமே தான் நம்மளுக்கு அட்ஜெக்டிவ்ஸில் வந்துடும் இல்லையா. அப்போ ஃபஸ்ட்டு இதில் லாஸ்ட் வேர்டு இருக்குல்ல, செரணி அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு என்னவாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ்ஸாக வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். டிட் யூ see how big that dog was? ஓகேவா, இதில் பிக்குன்றது அட்ஜெக்டிவ். ஓகே, த வெதர் இஸ் ப்ளசன்ட் டுடே. ஸோ இங்கே ப்ளசண்ட்டுங்கிறது அட்ஜெக்டிவ். ஓகே, த ரெட் ட்ரெஸ் யூ ஓர் ஆன் யுவர் பர்த்டே வாஸ் லவ்லி. ஸோ இங்கே ட்ரெஸ்ஸுன்னு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அங்கே அட்ஜெக்டிவ் வந்திருக்காது. அந்த ட்ரெஸ்ஸை மோராக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க இல்லையா, ரெட் கலரில் இருக்குன்னு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ இது அட்ஜெக்டிவ்ஸில் வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். மை பிரதர் ஹேட் ஒன்லி ஒன் சப்பாத்தி ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். ஓகே, ஸோ ஒன்லி சப்பாத்தி ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா அது வேறு சென்டென்ஸ் ஆகிடும். ஸோ ஒன்லி ஒன், ஓகே, ஒரே ஒரு சப்பாத்தி தான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அங்கே ஒன்றுங்கிறது நம்மளுக்கு என்னவாக இருக்கும், ஸோ மோராக அந்த இதை டிஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ அந்த ஒன்றுங்கிறது நம்மளுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம், உரிச்சொற்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம 6th என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன்ஸ். ஓகே, ஸோ ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வரைக்குமே நம்மளுக்கு மண்டேல இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன், இன், த, இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ப்ரிப்போசிஷன்ஸில் வந்துடும் அப்படின்னு தெரியும். ஓகே,
ஸோ இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிப்போசிஷன்ஸ் ஆர் வேர்ட்ஸ் தட் ஆர் யூஸ்ட் டு லிங்க் ஒன் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் டு அனதர். ஓகே, லைக் இப்போ the pen is on the table or in the table. ஓகே, ஸோ அந்த பென் வந்துட்டு டேபிளுக்கு மேலே இருக்குது, ஐ மீன் டேபிளில் இருக்குது. ஸோ the pen is on the table. ஓகேவா, ஆனுங்கிறது என்னவா இருக்கும், அந்த லைக் அந்த டேபிள் மேலே இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ அங்கே குறிக்குது இல்லையா, ஒரு சென்டென்ஸையும் இன்னொரு சென்டென்ஸையும் அதான் இங்கே ஈஸியாக சொல்லியிருக்காங்க. ப்ரிப்போசிஷன்ஸ் ஆர் வேர்ட்ஸ் தட் ஆர் யூஸ்டு டு லிங்க். ஓகேவா, ஒரு சென்டென்ஸையும் இன்னொரு சென்டென்ஸையும் லிங்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்க ஒரு வேர்ட் அப்படின்னா அது ப்ரிப்போசிஷன். ஓகே, ப்ரிப்போசிஷன்ஸ் ஷோஸ் த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஆர் சப்ஜெக்ட் இன் அ சென்டென்ஸ் அப்படின்றாங்க. ஸோ சம் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள் ப்ரிப்போசிஷன்ஸில். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன், ஆர், தென் அவுட், besides, in front of, below, opposite, etc. ஓகே, இது எல்லாமே நம்மளுக்கு என்னவா வந்துடும், லைக் நம்மளுக்கு ப்ரிப்போசிஷன்ஸில் வந்துடும் இல்லையா. ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். த டீச்சர் ஆஸ்க்டு த ஸ்டூடெண்ட்ஸ் டு ட்ரா லைன்ஸ் ஆன் த பேப்பர் ஸோ தட் தே குட் ரைட் இன் ஸ்ட்ரைட் லைன். ஸோ இதில் வந்து ப்ரிப்போசிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன், இன் இல்லையா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, த சைல்டு ஹிட் ஹிஸ் பர்த்டே ப்ரெசன்ட்ஸ் அண்டர் ஹிஸ் பெட். ஓகே, ஸோ இதில் அண்டருங்கிறது ப்ரிப்போசிஷன். நெக்ஸ்ட்டு, மாம் ஆஸ்க்டு மீ டு கோ டு த ஸ்டோர் நியர் மை ஸ்கூல். ஸோ நியருங்கிறது இங்கே என்னவாக இருக்கும், ப்ரிப்போசிஷன்ஸ். ஓகே, இல்லை நம்மளுக்கு ப்ரிப்போசிஷன்ஸ், அட்வர்ப், அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கீவேர்ட்ஸ் படிச்சிருப்போம். ஓகேவா, இது ஜஸ்ட் ஒரு ரீகால் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை பற்றி நம்ம ஃபுல்லாக எடுக்கணுன்னா கண்டிப்பாக ஒரு 3 or 4 கிளாஸஸ் தேவைப்படும். ஓகே, ஸோ நம்மளுக்கு அந்தளவுக்கு ரொம்ப கிளியராக ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு வி டோன்ட் ஹாவ் டைம். ஓகே, நம்மளுக்கும் டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகே, ஸோ பாருங்கள், இப்போ சீக்கிரமாகவே நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டா அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணலாம், அடுத்தடுத்த டாபிக்ஸும் நம்ம கவர் பண்ண முடியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். தீவ்ஸ் ஜம்ப்டு ஓவர் த வால் அண்ட் எஸ்கேப்டு பிஃபோர் வி குட் ரீச் ஹோம். ஸோ இங்கே ஓவருங்கிறது என்னவாக இருக்கும், ப்ரிப்போசிஷன்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ 7th ஒன் பாருங்கள். 7th ஒன்னுங்கிறது கன்ஜக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Conjunctions are a part of speech that is used to connect two different parts of the sentence, phrases and classes. Okay, so conjunctionங்கிறது ஒரு part of speechல என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸையும் ஃப்ரேசஸ் அண்ட் கிளாஸஸையும் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க கன்ஜக்ஷன் அப்படின்றது. ஓகே, ஸோ சம் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். சம் எக்ஸாம்பிள்ஸ்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அண்டு, ஆர், ஃபார், எட், ஆல்தோ, பிகாஸ், நாட் ஒன்லி, எக்ஸெட்ரா. ஸோ இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுங்கிறது நம்மளுக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே நம்ம படிச்சுட்டு தான் வரும். ஆனாலும் ப்ரிப்போசிஷன்ஸ்க்கும் கன்ஜக்ஷன்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நம்மளுக்கு தெரியாது. பட் நீங்கள் டிஃப்ரெண்ட்டை நல்லா கண்டுபிடிச்சிக்கிட்டீங்க, புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ணிட முடியும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். மீரா அண்டு ஜாஸ்மின் ஹேட் கம் டு மை பர்த்டே பார்ட்டி. ஓகேங்க, மீரா ஜாஸ்மின் அப்படின்னா ஒரு நேம் ஆயிரும். இப்போ இந்த நேமும் தனித்தனிங்கிறது நம்மளுக்கு எதுலனால தெரியுது, அந்த அண்டுங்கிறனால தானே தெரியுது. ஓகேவா, ஸோ ஆல்ரெடி நம்ம படித்தோம் இல்லையா, கன்ஜக்ஷன் ஆர் பார்ட் ஆஃப் ஸ்பீச் தட் இஸ் யூஸ்டு டு கனெக்ட் 2 different பார்ட்ஸ் ஆஃப் த சென்டென்ஸ். ஓகேவா, 2 different பார்ட்ஸ் ஆஃப் த சென்டென்ஸை லைக் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னவா கொடுத்துருக்காங்க, இந்த வேர்டை யூஸ் பண்ணுறாங்க, அதுதான் அண்டு. அடுத்து பாருங்கள், ஜான் did not go to work as she was sick. ஓகே, ஸோ இங்கே அஸ்ஸுங்கிறது நம்மளுக்கு என்னவா இருக்குது, கன்ஜக்ஷன்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட், அன்லெஸ் யூ ஒர்க் ஹார்ட் யூ கேனாட் ஸ்கோர் குட் மார்க்ஸ். நீ ஹார்ட் ஒர்க் பண்ணல அப்படின்னா நீ வந்து குட் மார்க்ஸ் எடுக்க மாட்ட. ஓகே, ஸோ அன்லெஸ் மீன்ஸ் இங்கே என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் அன்லெஸ் மீன்ஸ் இப்போ நம்மளுக்கு இஃப், அன்லெஸ் இதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, அதில் வர அன்லெஸ் நீ ஒரு வேலை, ஓகேவா, ஸோ ஒரு வேலை நீ அன்லெஸ் யூ ஒர்க் ஹார்ட் யூ கேனாட் ஸ்கோர் குட் மார்க். ஒரு வேளை நீ வந்துட்டு
ஹார்ட் ஒர்க் பண்ணலைன்னா உன்னால் குட் மார்க்ஸ் எடுத்துக்க முடியாது அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இங்கே அன்லெஸ்ஸுங்கிறது நம்மளுக்கு கன்ஜெக்ஷன்ஸை குறிக்குது. அடுத்து பாருங்கள், ஐ ஹாவ் நாட் ஃபினிஷ்டு மை ப்ராஜெக்ட் எட் ஐ வெண்ட் அவுட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றாங்க. இங்கே எட்டுங்கிறது நம்மளுக்கு என்னவா குறிக்குது? கன்ஜெக்ஷன்ஸை குறிக்குது. ஓகே, ஸோ கன்ஜெக்ஷன்ஸ் மீன்ஸ் தமிழில் இணைப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இணைப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், interjections. Okay, so interjections means interjections are words that are used to convey strong emotions or feelings. ஓகே, ஒரு ஃபீலிங்ஸையோ ஒரு எமோஷன்ஸையோ ஒருத்தவங்க கிட்ட சொல்லும் போது ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுவோம்ல, அதுதான் இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்டர்ஜெக்ஷன்ஸ் ஆர் ஹோ, ஓ, வாவ், ஹலாஸ், இப்பி எக்ஸெட்ரான்னு இருக்குது இல்லையா. ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு இன்டர்ஜெக்ஷன்ஸில் வந்துடும். ஓகே, ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் ஃபாலோடு பை அன் எக்ஸ்க்ளமேஷன் மார்க் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இன்டர்ஜெக்ஷன்ஸை நம்மளுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு வேர்ட் பக்கத்தில் நம்மளுக்கு எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது இன்டர்ஜெக்ஷனை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ வாவ், வாட் அ ஒண்டர்ஃபுல் ஒர்க் ஆஃப் ஆர்ட், இங்கே வாவுங்கிறது இன்டர்ஜெக்ஷன்ஸ். ஓகே, ஸோ அலாஸ், தட் இஸ் ரியலி சேட். ஸோ இங்கே அலாஸுங்கிறது நம்மளுக்கு என்னவாக இருக்குது? இன்டர்ஜெக்ஷன்ஸாக இருக்குது. இப்பி, ஸோ இப்பிங்கிறது நம்மளுக்கு இங்கே இன்டர்ஜெக்ஷன்ஸ். ஓகே, ஸோ இன்டர்ஜெக்ஷன்ஸ் மீன்ஸ் இடைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். நம்ம 8 டிஃப்ரெண்ட் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்துருக்கோம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஓகே, ஸோ சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இங்கே நவுன், ஓகேவா, டாம் லிவ்ஸ் இன் நியூயார்க். இங்கே நியூயார்க்குங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவுனை குறிக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரனவுனை என்ன குறிக்குது அப்படின்னு பார்ப்போம். டிட் ஷீ ஃபைண்ட் த புக் ஷீ வாஸ் லுக்கிங் ஃபார். இங்கே ஷீங்கிறது ப்ரனவுனை குறிக்குது. ஓகே, இங்கே ரீச்சுடுங்கிறது நம்மளுக்கு என்னவை குறிக்குது? வேர்பை குறிக்குது. ஸோ இந்த சென்டென்ஸில் டூ அப்படிங்கிறது அட்வேர்பை குறிக்குது இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் அமேசிங்கிறது நம்மளுக்கு அட்ஜெக்டிவ்ஸை குறிக்குது. த மூவி வாஸ் அமேசிங். ப்ரிப்போசிஷன்ஸ்னால் இதில் அண்டரை குறிக்குது. கேண்டில் வாஸ் கெப்ட் அண்டர் த டேபிள். ஓகே, ஸோ ஐ வாஸ் நாட் ஹோம் ஆல் டே. பட்டுங்கிறது நம்மளுக்கு கன்ஜெக்ஷன்ஸை குறிக்குது. ஃபர்காட் டு டர்ன் ஆஃப் த ஸ்டவ். ஓகே, ஸோ இங்கே ஓங்கிறது நம்மளுக்கு இன்டர்ஜெக்ஷன்ஸை குறிக்குது. ஓகே, ஸோ இன்னும் இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். இன்னும் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பார்த்துருவோம். ஓகே, ஸோ எக்ஸசைஸ் பார்த்துருவோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ த்ரூ த ஃபாலோயிங் சென்டென்ஸ் அண்ட் ஐடென்டிஃபை த பார்ட் ஆஃப் ஸ்பீச் ஆஃப் த அண்டர்லைன்டு வேர்ட் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அண்டர்லைன்டு வேர்டோடைய பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், லைக் இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நமிதா இஸ் நாட் கம்மிங் டுடே. ஸோ இங்கே நமிதாங்கிறது நம்மளை என்ன குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது நவுனை குறிக்கும் இல்லையா. ஸோ நமிதாங்கிறது ஒரு நேம். ஸோ அது நம்மளுக்கு என்னவா குறிக்கும்? நவுனை குறிக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், மை மாம் வில் பி லீவிங் டு பெங்களூர் டுமாரோ அப்படின்றாங்க. இதை வில் பி லீவிங், ஓகேவா, அவன் அங்கே வந்து போகிறாங்க. ஸோ போகிறாங்கங்கிறது வேர்பை குறிக்கும். டுமாரோ நாளைக்கு போகிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு அட்வர்பை குறிக்கும். த டீச்சர் ஆஸ்க்டு த ஸ்டூடெண்ட் டு ஸ்டாண்ட். இங்கே ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது நம்மளுக்கு நவுனை குறிக்குது. ஹீ இஸ் மை பிரதர். ஸோ மைங்கிறது இங்கே என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரனவுன். ஓகே, ஸோ there is a cat under. ஸோ இது ப்ரிப்போசிஷன்ஸை குறிக்கும். த cloth did not dry as it was raining all night. ஸோ அஸ்ஸுங்கிறது இங்கே கன்ஜெக்ஷன்ஸை குறிக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஷீனா அண்டு ஹர் சிஸ்டர் டான்ஸ் வெல் அப்படின்றாங்க. இங்கே அண்டுங்கிறது நம்மளுக்கு என்னவை குறிக்கும்? கன்ஜெக்ஷன்ஸை குறிக்கும். ஓகே, ஐ ஆம் வியரிங் அ க்ரீன் ட்ரெஸ் ஃபார் த பார்ட்டி. ஸோ இங்கே க்ரீனுங்கிறது அட்ஜெக்டிவை குறிக்கும். ஓகே, ஸோ இங்கே ஓங்கிறது நம்மளுக்கு என்ன குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஜெக்ஷன்ஸை குறிக்கும். ஸோ ஷீ இஸ் கம்மிங் வித் மீ. இங்கே வித்துங்கிறது நம்மளுக்கு என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன்ஸை குறிக்கும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம், தென் எக்ஸசைஸும் பார்த்துருக்கோம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்கர்ட். ஸோ கான்கர்ட் அப்படின்னா அக்ரிமெண்ட் ஆஃப் சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப். வேர்புக்கும் சப்ஜெக்ட்டுக்கும் உள்ள அக்ரிமெண்ட். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வேர்பும் சப்ஜெக்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று.
இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் ஷுட் அக்ரி வித் ஈச் அதர். சப்ஜெக்ட்டும் வேர்பும் ரெண்டுத்துக்குமே அக்ரி வித் ஈச் அதர்னு இருக்கும். ஓகேவா? ஒன்றோட ஒன்று ஒத்து போகும்னு சொல்லுவாங்க. அதுதான் அக்ரிமெண்ட் ஆஃப் சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப். ஓகே, ஸோ எக்ஸாம்பிளுக்கு சிங்குலர் சப்ஜெக்ட்னா அங்கே சிங்குலர் வேர்ப் தான் இருக்கணும், ப்ளூரல் சப்ஜெக்ட்னா அங்கே ப்ளூரல் வேர்ப் தான் இருக்கணும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஸோ சீதா ஈட்ஸ் அண்ட் ஆப்பிள் எவ்ரிடே. ஸோ இங்கே நல்லா நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், சீதாங்கிறது ஒரே ஒரு தீவி தான். ஓகேவா? ஈட்ஸுங்கிறது அதாவது தனித்தனியாக பாருங்கள். ஸோ சீதாங்கிறது ஒரு தீ தான். ஈட்ஸுங்கிறது எஸ் இருக்கா, அங்கே எஸ் இருக்கு இல்லையா? ஸோ லைக் இதில் உங்களுக்கு இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரூல்ஸ். ஓகே, இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். கான்கர்டை யூஸ் பண்ணுற இந்த கான்கர்ட் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் இப்போ தான் நீங்கள் நியூவாக படிக்கிறீங்க அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ சீதா ஈட்ஸ் அண்ட் ஆப்பிள் எவ்ரிடே. ஸோ அங்கே சிங்குலர் இருக்குது. ஸோ சிங்குலர் வேர்பை தான் நான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ சிங்குலர் சப்ஜெக்ட் அப்படின்னா அங்கே சிங்குலர் வேர்பை தான் நான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ப்ளூரல் சப்ஜெக்ட் அப்படின்னா அங்கே ப்ளூரல் வேர்ப் தான் நான் யூஸ் பண்ணி ஆகணும். திஸ் இஸ் அ எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் கான்கர்ட். ஸோ சீதா அண்ட் ரம்யா ஈட் அண்ட் ஆப்பிள் எவ்ரிடே. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் ஈட்ஸ், சீதா ஈட்ஸ். ஓகே, ஸோ சீதா அண்ட் ரம்யா ஈட், அங்கே எஸ் வராது. ஓகே, ஸோ சீதாங்கிறது இங்கே வாட், சிங்குலர். ஓகே, பட் இங்கே சீதா அண்ட் ரம்யாங்கிறது ப்ளூரல். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கால்ட் அக்ரிமெண்ட் வித் சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ வேர்ப்ஸில் நான் ஒரு சில இதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்க வேண்டிய ஒரு இது. ஓகேவா? ஸோ இப்போ வேர்ப்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கண்டிப்பாக சிங்குலர் வேர்ப்ஸ், ப்ளூரல் வேர்ப்ஸ் என்னென்னு தெரியணும். ஓகே, ஸோ சிங்குலர் வேர்ப்ஸ் அப்படின்னா ஆம், இஸ், வாஸ், ஹேஸ். ஓகே, ஸோ இதில் மெயின் வேர்ப்ஸும் இருக்குது. மெயின் வேர்ப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனால் ஈட்ஸ், ட்ரிங்க்ஸ், எல்லாத்துலேயுமே எஸ் சேர்க்கணும். ப்ளூரல் வேர்ப்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஆர், வி, ஹாவ் இதெல்லாமே வரும். மெயின் வேர்பில் எஸ் ஆட் ஆகாது ப்ளூரல் வேர்ப்ஸில். ஓகே, ஸோ இது ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு சப்ஜெக்ட், ஒரு டாபிக். இதை மட்டும் நல்லா மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. ஓகே, இது ஒரு ஃபார்முலா மாதிரி மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், யூஸ் ஒன்லி சிங்குலர் வேர்ப்ஸ் ஃபார் திஸ் வேர்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த வேர்டு வந்தாலே நீங்கள் அதில் சிங்குலர் வேர்ப்ஸை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நான் எக்ஸாம்பிள்ஸோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்தந்த வேர்ட்ஸ் வந்தால் அங்கே நீங்கள் சிங்குலர் வேர்ப்ஸை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். கான்கர்டில் பொறுத்த வரைக்கும் ஈச், எவ்ரி, எய்தர், நெய்தர், நன், டூ மச், மெனி, ஒன் ஆஃப் த, எ பேர் ஆஃப், எ லாட் ஆஃப் அப்படின்றது அன்கவுண்டபிள் நவுன்ஸ் வந்தால் மட்டும் அங்கே லாட் ஆஃப் அதை பார்க்கணும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஸோ ஈச் ஆஃப் தோஸ் பாய்ஸ் இஸ் இன்டெலிஜென்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்தாலே நீங்கள் அங்கே என்ன வேர்ப் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன், சிங்குலர் வேர்ப்ஸ் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ளூரல் வேர்ப்ஸ்னால் என்ன, சிங்குலர் வேர்ப்ஸ்னால் என்னன்னு பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இங்கே நம்மளுக்கு இஸ் தான் வரணும். எவ்ரி ஒன் ஆஃப் தெம் இஸ் டு பி பிளேம்டு. ஓகே, இங்கே எவ்ரி வந்திருக்கு, இங்கே இஸ் வந்திருக்கு, சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் எய்தர் ஒன் ஆஃப் த டூ கேர்ள்ஸ் இஸ் டு பி பிளேம்டு. ஸோ இங்கே எய்தருங்கிறது இந்த வேர்டு வந்திருக்கு, அப்போ இஸ்ஸுங்கிறது சிங்குலர் வேர்ப்ஸ் தானே. நெய்தர், ஸோ ஒர்க்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ நெய்தர் வந்திருக்கு, ஸோ ஒர்க்ஸ் அப்படின்னா அதுவுமே சிங்குலர் வேர்ப்ஸ் தான். ஓகே, எவ்ரி மேன், இங்கே எவ்ரின்னு வந்திருக்கு, ஸோ இங்கே எஸ், இஸ். ஓகே, அங்கேனா சிங்குலர் வேர்ப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நன் ஆஃப் தெம் டேக்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இங்கே நன் வந்திருக்கு, டேக் அங்கே போடலாமா, கிடையாது, டேக்ஸ் தான் போடணும், பிகாஸ் அது சிங்குலர் வேர்ப்ஸ் வந்திருக்கு. ஓகே, ஆல்ரெடி இந்த வேர்ட்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா யூ ஷுட் யூஸ் சிங்குலர் வேர்ப்ஸ். ஓகே, ஸோ டூ மச் அப்படின்னு வந்திருக்கு, ஸோ இங்கேனா சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணுறாங்க, இஸ். தெர் இஸ் லிட்டில்னு இருக்குது இல்லையா? ஸோ எ பேர் ஆஃப் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? எந்த லெட்டருக்கு முன்னாடி ஏ வந்தாலுமே அங்கே நீங்கள் சிங்குலர் வேர்ப்ஸ் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மெனி ஸ்டூடெண்ட். ஓகே, எங்கள் மெனி ஏர்னுக்கு வந்திருக்கு, ஸோ ஹேஸ், சிங்குலர் வேர்ப்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ இதே மாதிரி குவாலிட்டி, காஸ்ட்லி ஆர் கன்சிடர்ட் அஸ் சிங்குலர். ஓகேவா? ஸோ குவாலிட்டி, காஸ்ட்லி இதெல்லாமே வந்துச்சுனாவே நீங்கள் அதையுமே சிங்குலர் வேர்ப்ஸை யூஸ் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த வேர்டில் பாருங்கள் எக்ஸாம்பிள், த குவாலிட்டி ஆஃப் திஸ் மேங்கோஸ் இஸ் குட். ஓகே,
ஸோ என்ன சொல்கிறாங்க, இந்த மேங்கோஸோட குவாலிட்டி தான் சொல்கிறாங்க. ஸோ ஒரு மாங்காவை தான் அவங்க எடுக்கிறாங்க. ஓகேவா? அப்போ இஸ்ஸுங்கிறது இங்கே போடணும். ஸோ இங்கே ஏன் வந்துட்டு ப்ளூரல் ஃபார்ம் வந்திருக்கே, நம்ம ஏன் இங்கே இஸ் போடுறோம் அப்படின்னு டவுட் வரும். ஸோ இந்த சென்டென்ஸை ஃபுல்லாக பாருங்கள். த குவாலிட்டி ஆஃப் திஸ் மேங்கோஸ், அந்த மேங்கோஸை சொல்லலை, அந்த மேங்கோஸோட குவாலிட்டியை தான் சொல்கிறாங்க. ஓகே, அப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் போட்டுறணும். லைக் வாட், சிங்குலர் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணணும். த காஸ்ட் ஆஃப் திஸ் பென்ஸ். ஓகே, இங்கே ப்ளூரல் வந்திருக்கே, நம்ம ஏன் இங்கே சிங்குலர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு டவுட் வரும். ஸோ இந்த பெண்ணை சொல்லலை, ஓகேவா, தீஸ் பென்ஸுன்னு சொல்லலை, அந்த பெண்ணோட காஸ்ட்டை தான் சொல்கிறாங்க இல்லையா? அப்போ இங்கே சிங்குலர் வேர்ப்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். த பேர் ஆஃப் சிசர்ஸ் இஸ் ஆன் த டேபிள். யா, அந்த சிசர்ஸை மட்டும் சொல்லலை, எ பேர் ஆஃப் ஒரு குறிப்பிட்ட பேரை தான் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், இங்கே சிங்குலர் வேர்ப்ஸை யூஸ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எ லாட் ஆஃப் மில்க் ஹேஸ் பீன் வேஸ்டட். ஸோ நிறையா மில்க், எ லாட் ஆஃப் மில்க். ஓகே, நான் ஆக்சுவலி சொல்லியிருக்கேன். ஸோ அன்கவுண்டபிள் நவுனுக்கு தான் எ லாட் ஆஃப் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், சிங்குலர் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இங்கே மில்க்குன்றது நம்மளுக்கு அன்கவுண்டபிள் நவுன்ஸ் அப்படி தானே? யா, மில்க்கை நம்மளால் எண்ண முடியாது. ஸோ அன்கவுண்டபிள் நவுன். ஸோ ஹேஸ் பீன் வேஸ்டட், அங்கே சிங்குலர் ஃபார்ம்ஸ் தான் நம்மளுக்கு, சிங்குலர் வேர்ப்ஸ் தான் நம்மளுக்கு யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே சிங்குலர் வேர்ப்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளூரல் வேர்ப்ஸ். ஓகேவா? ஸோ இந்தந்த வேர்டு வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ப்ளூரல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, யூஸ் ஒன்லி ப்ளூரல் வேர்ப்ஸ் ஃபார் திஸ் வேர்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எ ஃபியூ, செவரல், டூ மெனி, மெனி, டூ பேர்ஸ் ஆஃப், சம், லாட் ஆஃப். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கவுண்டபிள் நவுன்ஸில் லாட் ஆஃப் வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அங்கே நீங்கள் லைக் ப்ளூரல் வேர்ப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு டாபிக் தான். ஸோ ஒன்றுமே நம்மளுக்கு பிரச்சனை வராது. ஓகே, ஸோ இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செவரல் ஆஃப் தோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் அன்ஏபிள் டு டூ த ஒர்க். ஸோ இங்கே செவரல் வந்திருக்கா, அங்கே நம்ம ப்ளூரல் ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கிறோம். வேர், there were only few வந்திருக்கா, அங்கே ப்ளூரல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். தென் both the girls have participated in the competition. both வந்திருக்கு இல்லையா? ஸோ both, ரெண்டு கேர்ள்ஸுமே அங்கே ப்ளூரல் ஃபார்ம். ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், ப்ளூரல் வேர்பும் போட்டுறேன். too many cooks spoiled the broth. ஓகே, ஸோ too many. ஓகேவா? too many மீன்ஸ் நிறையா பேர். ஓகேவா? ஸோ அங்கே நம்ம ப்ளூரல் ஃபார்ம் பண்ணிக்கலாம். தென் மெனி ஆஃப் தெம் ஹாவ் அட்டெண்ட் த பார்ட்டி. ஸோ இங்கே மெனி வந்திருக்கிறனால ப்ளூரல் வேர்ப்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஆல் ஹாவ் அண்டர்ஸ்டூட் த கான்செப்ட். இங்கே ஆல் வந்திருக்கிறனால நான் என்ன பண்ணிடுறேன், ப்ளூரல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சம் ஹாவ் நாட் டேர்ன்ட் அப் ஃபார் த மீட்டிங். இங்கே சம்முங்கிறது என்னவா இருக்குது, ப்ளூரல் ஃபார்ம்ஸாக இருக்குது, ப்ளூரல் வேர்பாக இருக்குது. ஸோ ப்ளூரல் வேர்ப்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வேர்ட்ஸ் வந்துட்டாலே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இந்த வேர்ட்ஸ் வந்துட்டா அப்படின்னாலே நம்ம ப்ளூரல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ எ லாட் ஆஃப் மார்பிள்ஸ் ஆர் ஸ்கேட்டர்ட் ஆன் த ஃப்ளோர். ஓகே, ஸோ த லாட் ஆஃப் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ லாட் ஆஃப் மார்பிள்ஸ் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்த நல்லா நோட் பண்ணி பாருங்கள். மார்பிளை நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ எத்தனை டைல்ஸ் அப்படின்னு நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். ஓகே, அப்படி இருக்கும்போது நம்ம இங்கே ப்ளூரல் வேர்ப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டூ பேர்ஸ் ஆஃப் சிசர்ஸ் ஆர் ஆன் த டேபிள் அப்படின்றாங்க. ஓகே, டூ பேர்ஸ் ஆஃப் டேபிள்ஸ், டூ பேர்ஸ் ஆஃப் சிசர் ஆர் ஆன் த டேபிள். ஸோ டூ பேர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அங்கே நிறையா இருக்குது. டூ, ரெண்டு. ஸோ சிங்குலர் ஃபார்ம் இது இல்லை, ப்ளூரல் ஃபார்ம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், ப்ளூரல் வேர்ப்ஸ் நம்ம யூஸ் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கான்கார்டில் நம்மளுக்கு புரிய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்புக்கும் வேர்புக்கும் சப்ஜெக்ட்ஸுக்கும் உள்ள அக்ரிமெண்ட் தான். ஓகே, ஸோ இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களால் எக்ஸசைஸ்லாம் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்த வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம எக்ஸசைஸும் பார்க்கலாம். ஸோ எக்ஸசைஸ் பார்த்தாலும் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சென்டென்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்ஜெக்ட்டும் வேர்பும் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் உள்ள அக்ரிமெண்ட் தான்.
ஒன்றோடு ஒன்று ஒத்து போகிறது இல்லையா? ஸோ அதுதான் நம்ம வேர்ட் அண்டு சப்ஜெக்ட் அக்ரிமெண்ட்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சிங்குலர் சப்ஜெக்ட்டும், சிங்குலர் சப்ஜெக்ட்னா சிங்குலர் வேர்ப் தான் இருக்கணும், ப்ளூரல் சப்ஜெக்ட்னா ப்ளூரல் வேர்ப் தான் இருக்கணும். ஓகே, ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ மேக்ஸில் எப்படி ஃபார்முலா நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் இந்த கிராமர்ஸில் இதெல்லாமே நீங்கள் மனப்பாடம் பண்ணி புரிஞ்சு, ஓகேவா, புரிஞ்சுக்கிட்டு படித்தா மட்டும்தான் நம்மளால் கிராமரில் ஒரு 20 அபோவ்னாச்சும் நம்மளால் இருக்க முடியும். 25 பண்ணிட முடியும். ஓகே, ஸோ கிராமரில் உங்களுக்கு அதிகமாக மார்க் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, இது எல்லாமே நீங்கள் ஒரு தடவை நல்லா இது பண்ணி பார்த்துக்கோங்க. கான்கார்டே படிக்கல, இதுவரையும் படித்தது இல்லை, நியூவாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் லிசன் அண்ட் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். எந்தெந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணால் அதெல்லாம் சிங்குலர் வேர்ட்ஸ் போடணும், எந்தெந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணால் அங்கெல்லாம் ப்ளூரல் வேர்ப்ஸ் போடணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸசைஸ்க்குள்ளே போகலாம். ஸோ எக்ஸசைஸ்க்குள்ளே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க, இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஈச் ஆஃப் த கேர்ள்ஸ் ஹேஸ் ஹேர் ஓன் ட்ரெஸ்ஸஸ். இதில் ஹேஸ் வருமா ஹேவ் வருமா அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ ஈச்சுங்கிறது நம்ம எங்கே படிச்சிருந்தோம்? ஸோ சம் கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தேன் இல்லையா? ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னா அதில் சிங்குலர் வேர்ப் போடுங்க, ப்ளூரல் வேர்ப் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வேர்டு, இந்த ஈச், எய்தர், எவ்ரி இதெல்லாம் வந்துட்டாலே நம்மளுக்கு சிங்குலர் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ நம்மள சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் கேர்ள்ஸை மட்டும் பார்த்துட்டு அங்கே ப்ளூரல் ஃபார்ம் இருக்கே அப்போ கண்டிப்பாக அங்கே ப்ளூரல் வேர்ப் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ ஈச் ஆஃப் த கேர்ள்ஸ், ஓகேவா, ஒரு கேர்ள்ஸையுமே, ஓகேவா, ஒன்று தான் குறிக்குது. ஹேஸ் ஹேர் ஓன் ட்ரெஸ்ஸஸ், ஸோ ஒரு கேர்ள்ஸை குறிக்குது. அப்போ இங்கே ஒருங்கிறது சிங்குலர் தானே. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், இங்கே ஹேஸ் தான் போடணும். இதுவே நான் கொடுத்த கீ பாயிண்ட்ஸை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இந்த வேர்ட்ஸ் ஈச்னு வரும்போது ஓகே இது சிங்குலர் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ இதுக்கு ஆன்சர் ஹேஸ் தான் வரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 5 miles இஸ் அ லாங் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ 5 miles இஸ் அ லாங் டிஸ்டன்ஸ் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ 5 மைல் வந்து ரொம்ப தூரம் அப்படின்றாங்க இல்லையா? ஸோ இங்கே வந்து நம்ம என்ன போடுவோம், இஸ் தான் போடுவோம், ஆர் வராது, ஏன்னா அது சிங்குலர் வேர்ப்ஸ். ஓகே, ஸோ மைல்ஸ் மட்டுமே நம்ம பார்க்கக்கூடாது, அதுக்கு முன்னாடி இருக்கிற 5னா ஒன்று தான். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இதில் சிங்குலர் வேர்ப்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். மெனி இல்லையா, மெனி ஏர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ இங்கே கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன யூஸ் பண்ணணும், சிங்குலர் வேர்ப்ஸ் தான் யூஸ் பண்ணணும். மெனி அ மேன் ஹேஸ் ட்ரைட் ஹார்ட் டு கிளைம் த ட்ரெச்சர்ஸ் மவுண்டைன் ரேஞ்ச் அப்படின்றாங்க. அப்போ இங்கே நம்ம சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும், ஹேஸ் தான் போடணும், ஹேவ் போடக்கூடாது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். த ஃபர்னிச்சர் ஆஃப் த ஹவுஸ் இஸ் குவைட் இம்ப்ரெசிவ். த ஃபர்னிச்சர் இல்லையா, அங்கே ஒரே ஒரு ஃபர்னிச்சரை மட்டும்தானே குறிக்குது, அப்போ இது சிங்குலர் வேர்ப்ஸ் தானே. அப்போ இது எஸ் இஸ். ஓகே, ஆர்னா த ஃபர்னிச்சர்ஸ், அந்த ஃபர்னிச்சர் எல்லாமே குறிக்கும், அது ப்ளூரலில் வந்துடும். ஸோ சிங்குலர் அந்த ஃபர்னிச்சரை மட்டும்தான் குறிக்குது, ஸோ இஸ். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கம்மிங் டு த பார்ட்டி. ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி இந்த ஃபியூ அப்படின்றது நம்ம எதில் பார்த்தோம், லைக் ஃபியூ அப்படின்னு வந்தாலே நம்ம ப்ளூரல் வேர்ப்ஸை எடுத்துக்கணும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூரல் ஃபார்ம் தான். ஓகேவா, ஸோ இப்போ அங்கே ஆர் போட்டுருணும். ஓகே, உமா மை சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இஸ் லீவிங் ஃபார் டெல்லி நெக்ஸ்ட் டே. ஸோ இங்கே உமாங்கிறது ஒரு பொண்ணை தான் குறிக்குது இல்லையா? அப்போ அங்கே ப்ளூரல் ஃபார்ம், அங்கே சிங்குலர் ஃபார்ம் தான் இருக்குது. ஸோ அப்போ இங்கே சிங்குலர் வேர்ப் தான் நம்ம போடணும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்டாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் தான் அப்படின்றாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ்னு வருது இல்லையா? ஸோ மோஸ்ட் மீன்ஸ் நிறையா. ஸோ அது நம்ம என்னவா எடுத்துப்போம்,
ப்ளூரலாக எடுத்துப்போம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின், த லெவல் ஆஃப் பெயின் டாலரன்ஸ் வேரிஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். வேரி அப்படின்னா அது வந்துட்டு லைக் சிங்குலரை குறிக்கும். வேரிஸ் அப்படின்னா வாட், ப்ளூரல் ஃபார்மை குறிக்கும். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க, பட் ஆனால் இங்கே பர்சன் டு பர்சன் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுட் வரும். ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், ப்ளூரல் ஃபார்ம் சிங்குலர் ஃபார்ம் இருக்கும் இல்லையா. எஸ், பர்சன் டு பர்சன் ஒரு பர்சனுக்கு வேரி ஆகும் தான். பட் இந்த இடத்துல நம்ம எஸ் சேர்க்க கூடாது. ப்ளூரல் ஃபார்ம் சிங்குலர் ஃபார்மில் தான் நம்மளுக்கு என்ன வரும், எஸ் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. த லெவல் ஆஃப் பெயின் ஆஃப் டாலரன்ஸ், அந்த பெயின் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேரி ஆகுது. ஸோ அப்போ நம்ம இஎஸ் சேர்த்து நம்ம வேரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சிங்குலர் ஃபார்மில் எழுதணும். புரியுதா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். எய்தர் டீனா ஆர் ரோஹித் இஸ் டெல்லிங் லைஸ். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு இஸ்ஸுங்கிறது தான் நம்ம போடணும். ஓகே, ஸோ இது ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ஸு. இது வந்து சிங்குலர் ஃபார்ம். Okay, a number of people were reported to have fallen sick after drinking the water from the tube well. So a number of peopleன்னு வருது இல்லையா. ஸோ அங்கே வந்துட்டு நம்ம என்ன போடணும், ப்ளூரல் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the government was criticized by the Supreme Court for their actions. Okay, so governmentங்கிறது was criticized by the சுப்ரீம் கோர்ட் ஃபார் தர் ஆக்ஷன்ஸ். ஓகே, கவர்மெண்ட்டுங்கிறது ஒரு தனி இல்லையா. அப்போ அது வந்துட்டு என்னவாக இருக்கும், நம்ம சிங்குலர் ஃபார்மில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நோ ஒன் ஹேஸ், யாருமே கிரேட் கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் தென் மை ஃப்ரெண்ட், என்னோடய ஃப்ரெண்டை விட யாருமே ஒரு நல்ல புக்கை கலெக்ட் பண்ணி வைக்கலை அப்படின்ற மாதிரி தான் இந்த சென்டென்ஸில் இருக்குது. அப்போ அங்கே ஃப்ரெண்டை மட்டும்தான் குறிக்கிறான். அப்போ இது வந்து சிங்குலர் ஃபார்ம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், சம்படி is waiting at the door for you. Somebody means நம்ம என்ன சொல்லலாம், அது சிங்குலர் ஃபார்மில் தான் வரும். யாரோ ஒருத்தவங்க உனக்கு வாட், somebody, someone's அப்படின்னு சொல்லு. somebody யாரோ ஒருத்தவங்க உன்னைய டோர் கிட்ட வெயிட் பண்ணுறாங்க. ஓகே, இதுதான் மீனிங். ஸோ இஸ்ஸுங்கிறது இங்கே என்னவாக இருக்கும், நம்மளுக்கு சிங்குலர் ஃபார்ம் தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், the 2 years ago this was the place where the accident took place. ஓகேவா, 2 அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னவா வந்துடும், 2. அப்போ இயர்ஸுங்கிறது நம்மளுக்கு என்னவா போடணும், லைக் நம்ம என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்குலர் ஃபார்ம்ஸ் தான் போடணும். இயர்ஸ், ஓகே, 2 year அப்படின்னு வராது, 2 yearsன்னு தான் வரும் இல்லையா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், ஃபாஸ்ட் ஃபுட் லைக் பர்கர்ஸ் அண்ட் ஸ்ட்ரீட் ஃபுட் இஸ் ஹார்ம்ஃபுல் ஃபார் அவர் ஹெல்த். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு நம்மளுக்கு சிங்குலர் ஃபார்ம் தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எக்ஸைட்டட் டு விசிட் த மியூசியம் ஆஃப்டர் ஸ்கூல். ஸோ ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு இருக்குது இல்லையா. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்ப எக்ஸைட்டாக இருக்காங்க மியூசியம் போகிறதுக்கு ஆஃப்டர் த ஸ்கூலுக்கு அப்புறம். ஸோ இங்கே ஆர் தான் நம்ம போடணும். ஸோ இது வந்துட்டு ப்ளூரல் ஃபார்ம் தான் வந்துடும். ஓகே, next question, neither Joseph nor his family speaks French. Okay, so Joseph family சரி, neither what, ஸோ ஜோசப் ஃபேமிலியை மட்டும்தான் இங்கே வந்து குறிக்குது. அப்போ இது வந்துட்டு சிங்குலர் ஃபார்ம் தான். இங்கே ஏன் ஸ்பீக்ஸ் போகிறோன்னா பேசுகிறது தான். ஓகே, ஸோ எய்தர் ரோஸ் ஆர் ஜாய் ஹேஸ் broken the glass. இங்கே ஏன் ஹேஸ் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்தர் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த 17th 18th உங்களுக்கு கொஞ்சம் நெய்தர் எய்தர்னு வந்திருக்கே, என்ன போடுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஆல்ரெடி கீவேர்ட்ஸில் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஒன்லி யூஸ் ஒன்லி சிங்குலர் வேர்ப் ஃபார் திஸ் வேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட லெட்டர்ஸ் கொடுத்துருந்தேன் இல்லையா. அதில் நெய்தர், எய்தர், ஈச், எவ்ரி, நன் இது எல்லாமே வந்துருச்சுன்னா அங்கே சிங்குலர் வேர்ப்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ இப்போ சிங்குலர் வேர்ட்ஸ்னால் ஸ்பீக்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணணும், இங்கே ஹேஸ் தான் யூஸ் பண்ணணும். இஃப் எனிபடி, ஓகே, இஃப் எனிபடி கால்ஸ் ஃபார் மீ டு நாட் லெட் மீ நோ. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், யாராச்சும்ங்கிறது ஒருத்தராக இருக்கலாம், 2 பேராக இருக்கலாம். ஸோ
ஸோ யாராச்சும்னா ஒருத்தராக இருக்கலாம். அங்கே நம்ம என்ன பண்ணுவோம், சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த பிளம்பர் அலாங் வித் இஸ் ஹெல்ப்பர் இஸ் எக்ஸ்பெக்டட் டு கம் சூன். ஓகே, ஸோ இங்கே இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ப்ளூரல் சிங்குலர் ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், செவரல் நெய்பர்ஸ் ஹேவ் கம்ப்ளைண்ட் அபவுட் த லவுட் சவுண்ட் கம்மிங் ஃப்ரம் தட் ஹவுஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல செவரல் நெய்பர்ஸ், நிறையா நெய்பர்ஸ். ஸோ இந்த இடத்துல செவரல்னு வந்திருக்கு இல்லையா, இது நம்ம ப்ளூரல் வேர்ப்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ செவரல் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம அந்த இடத்துல ப்ளூரல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹேவ் போட்டுருணும். நெய்தர்னு வந்திருக்கு பாருங்கள், 22nd கொஷின்ஸில் நெய்தர்னு வந்திருக்கு இல்லையா. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், சிங்குலரா? யா, சிங்குலர் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. எஸ். இப்போ நெக்ஸ்ட் கொஷின், த ஒலிம்பிக்ஸ் இஸ் ஹெல்ட் எவ்ரி 4 years. ஓகே, இதில் உங்களுக்கு கொஷின்ஸ் வரலாம். ஒலிம்பிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஒலிம்பிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு நம்மளுக்கு ப்ளூரல் ஃபார்ம் ஆச்சு. பட் ஆனால் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம், சிங்குலர் ஃபார்ம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். ஆல்ரெடி இதுக்கு நான் நிறைய டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபுல்லாக வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். த ஒலிம்பிக்ஸ் இஸ் ஹெல்ட் எவ்ரி 4 years. எவ்ரி 4 yearsனால் ஒரு 4 yearsக்கு ஒரு தடவை இது நடக்கும். ஓகேவா, ஸோ அங்கே ஒரு 4 yearsக்கு ஒரு தடவை. அப்போ திஸ் சிங்குலர் ஃபார்ம் தானே. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். த பீப்புள் டேஷ் லிவ்டு வித்தவுட் எலக்ட்ரிசிட்டி ஃபார் மெனி இயர்ஸ். ஓகே, த பீப்புளுங்கிறது அங்கே என்னவா வரும், பீப்புளுங்கிறது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை குறிக்குது இல்லையா. அந்த இடத்துல நம்ம ஹேஸ் போட முடியாது, பிகாஸ் ஆஃப் அது சிங்குலர் வேர்பில் வந்துடும். பட் இது ப்ளூரல் வேர்ப் இல்லையா, பீப்புளை குறிக்குது. ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் தான் பீப்புள், அதில் குறிக்கிறதுனால நம்ம ஹேவ் போட்டுடுறோம். ஸோ இது ப்ளூரல் வேர்ப். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின், த டாக் இஸ் சேசிங் த கேட். டாக் அப்படின்றது நம்மளுக்கு என்னது, சிங்குலர் வேர்ப் தான். சிங்குலர் வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ சிங்கிள் சப்ஜெக்ட்ஸ் தான் அங்கே நம்ம என்ன பண்ணுவோம். இப்போ டாகுங்கிறது ஒரு சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன், நவுனார் சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒன்றை தான் குறிக்குது. அப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஏன்னா அது ஒன்று மட்டும்தான் குறிக்குது அப்படின்றனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம அங்கே சிங்குலர் ஃபார்மை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் கான்கார்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு டாபிக். ஓகே, ஸோ இதை நீங்கள் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனால் ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, ஸோ சிங்குலர் இந்த சப்ஜெக்ட்ஸில் எப்படி நம்ம இப்போ எக்ஸசைஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்மளுக்கு கேட்பாங்க. எந்த இடத்துல சிங்குலர் வேர்ப் போடணும், எந்த இடத்துல நம்ம ப்ளூரல் வேர்ப் போடணும் அப்படின்றத நம்ம பார்த்துடணும். அப்படின்றத கரெக்டாக நம்ம போட்டுட்டோம் அப்படின்னாலே நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட முடியும். ஸோ கிராமருங்கிறது இங்கிலீஷ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதிகமாக ஜென்ரல் இங்கிலீஷில் ஒரு முக்கியமான ஒரு டாபிக்னு கொடுப்பாங்க, அதிகமான இம்பார்ட்டன்ஸ்னு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிராமருக்கு மட்டும்தான். ஓகே, ஸோ யூனிட் 1 தான் நம்மளுக்கு நிறைய டாபிக்ஸ் இருக்குது கிராமர்ஸை பற்றி. ஓகே, ஸோ யூனிட் 2 to 7 கூட ரொம்ப ஈஸி தான். பட் இந்த கிராமரை மட்டும் நீங்கள் ஃபுல்லாக தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக அடுத்தடுத்து போயிடும். ஓகே, ஸோ இந்த கிராமரை நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கனாலே அடுத்த லெட்டர் ரைட்டிங்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். பேசேஜ் ரீடிங் அண்ட் ஆன்சர் இதெல்லாம் ரொம்பவே ஒரு ஈஸியாக வந்துடும். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம புதுசாக படிக்கிறது இல்லை, ஆல்ரெடி நம்ம படித்தது தான், நம்ம ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். இந்த லெசன்ஸில் நம்ம மொத்தமாக என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ 2 டாபிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் கான்கர்டும். ஓகே, ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் மொத்தமாக நம்மளுக்கு 8 பார்ட் ஆஃப் ஸ்பீச் இருக்கும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவுனு, ப்ரனவுனு, வேர்பு, அட்வர்பு, அட்ஜெக்டிவ், ப்ரிப்போசிஷன்ஸ், கன்ஜக்ஷன்ஸ், இன்டர்ஜெக்ஷன்ஸ், இது எல்லாமே. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் ஒன்று நான் எக்ஸாம்பிள்ஸோடு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நவுனை நான் மொத்தமாக அதோட டைப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 5 or 6 கிளாஸஸ் ஆகும். ப்ரனவுன் இது எல்லாமே நம்ம ஒன்றா பண்ணணும் அப்படின்னா அதுக்கே ஒரு தனித்தனி கிளாஸஸ் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, சீக்கிரமாக நம்ம படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளால் ஜஸ்ட் பேசிக் மட்டும் தெரிஞ்சால் போதும்.
ஓகே, ஸோ ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கவர் பண்ணிடலாம். ஜஸ்ட் நம்மளுக்கு இப்படி தான் கேட்பாங்க. எக்ஸசைஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நம்மளுக்கு கேட்பாங்க. ஸோ நவுன் ப்ரனவுன்லாம் பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி ப்ரிப்போசிஷன்ஸும் பிரச்சனை இல்லை. பட் எந்த இடத்துல எந்த வேர்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் அந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஓகே, ஸோ எந்த இடத்துல நம்மளுக்கு எந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் போடணும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு டாபிக் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கிலீஷ்லேயே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷில் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்ப்போம். இந்த கிளாஸில் நம்ம பார்ட் ஆஃப் ஸ்பீச்சும் கான்கர்டும் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம நியூ டாபிக் பார்க்கலாம் இங்கிலீஷில். தேங்க்யூ.